இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இசை டாக்டர் டாக்டர் வர்ஷினி இப்ப எப்படி இருக்கா? ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு. சி இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் நவ். இனிமே பயப்பட தேவையில்ல. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. டாக்டர் நாங்க வர்ஷினியை பார்க்கலாமா? யாராவது ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இசை நீ போய் பாரு. சரி. வர்ஷினி வர்ஷினி அக்கா. ஐயோ உனக்கு ஒண்ணும் இல்லல? வர்ஷினி அக்கா, எங்க என்ன காப்பாத்துன? என்ன அப்படியே விட்டுருக்கலாம்ல. வர்ஷினி ஏய் ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நாங்கெல்லாம் இருக்கும்போது உன்னால எப்படி இப்படி எல்லாம் முடிவெடுக்க முடிஞ்சது? சொல்லு, எப்படி இப்படி முடிவெடுக்க முடிஞ்சது? என்ன மன்னிச்சிருங்க. என் மனசுல எப்பவுமே ராகவ் தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது ராகவோட இடத்துல அசோக்க நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐயோ அதெல்லாம் எனக்கு புரியுதுடி. அதுக்காக இப்படியா பண்ணுவ? எனக்கு வேற வழி தெரியலையேக்கா. நான் உன்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்க்கா. உண்மையை மறைச்சிட்டியா? என்ன வர்ஷினி சொல்ற? ஆமாக்கா, நானும் ராகவும் ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டோம். ஐயோ வர்ஷினி என்னன்னு சொல்லு. எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. நான் ஏற்காடுக்கு வந்திருந்தேன்ல, அப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஐயோ அடி பாவி. நீ ஏன் அப்படி ஒரு காரியத்தை பண்ண? தப்புதான்க்கா. என்ன அடிக்கா, என்ன அடி அடி. என்ன மீறி நடந்துருச்சுக்கா. எனக்கு ரொம்ப கில்ட்டியா தான் இருக்குக்கா. என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. குழம்பு போய் கடைசியில என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டான்னு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். இதுக்கு பேரு முடிவு எடுக்கிறது இல்ல, பக்கா கோழைத்தனம். தப்பு பண்ணும்போது மட்டும் இருக்கிற தைரியம் அத ஃபேஸ் பண்ணும்போது மட்டும் ஏன் வரல? இப்ப என்ன, நீ ராகவ் கூட சேர்ந்து வாழணும், அவ்வளவுதானே? நீ ராகவோட மனைவியா நம்ம வீட்ல வாழ்வ. அதுக்கு நான் பொறுப்பு. என்ன பாடுபட்டாவது அந்த ஸ்ரீஜாவை வீட்டை விட்டு வெளியே தள்ளி உனக்கும் ராகவுக்கும் நான் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். போதுமா?